ஷே விஷ்ணு பிரமா இல்லை கேட்டுக்கோப்பா, கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. நீதிமான் உட்காந்து கைலாசத்தில் அவ்வளவு அதிகாரியிலேருந்து சேட்டை பண்ணுற கணக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கார். இப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு நிற்கி அப்படின்னா காவல்துறை வரக்கூடாது, சர்வ நம்பரை பார்க்கணும். அந்த நம்பர் ஐயா காவல்துறை சொல்லணும். கோர்ட்டில் கோர்ட்டார் ஐயா ஜட்ஜம்மா ஜட்ஜ் ஐயா 2 பேர் கையில் இருக்குது. இது அவனுக்கு சாதாரணமாக தெரியுது. எல்லா அதிகாரி உள்ளே போகிறான் என்னமோ உட்காந்துருக்காரு, என்னமோ இந்த ஒத்தையில் இந்த பையன் கிடக்கான், கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான், பிபி ஊதி சிங்கி தட்டிக்கிட்டு இருக்கான்னு இவன் நினச்சிட்டு போகிறான். கவர்மெண்ட் வேளாக்கறதுலேருந்து அரசியல்வாதியிலேருந்து இங்கிட்டு சுற்றி பூரா விவசாயம் பண்ணி திங்கிறவன் பூரா இந்த கணக்கில் தான் போகிறான். என்னமோ கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொத்தையில் உட்காந்து கோயிலை கட்டி கோயில் கிடையாதா, நீதிமன்றம் கோர்ட்டு. கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு, புரியுதா இல்லையா? இது கணக்கு சட்டப்படியாகவே டெல்லியில் இருக்குது. 13 ஐயா வருவார், எங்கே வாராரோ எப்போ வாராரோ, ஆனால் வருவார், கணக்கு கொடுப்பார். எல்லா நீதிமன்றத்துக்கும் தெரியும். 13 உட்கார்வார். எல்லா வழக்கறிஞர்களும் தெரியுமா இல்லையா? 13 உட்காந்துருக்காரு. ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க? அத்தனையும் தப்பு பண்ணி வச்சுருக்க. அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்காரு. அப்போ நமக்கு தண்டனை அடிச்சிருமோ, நமக்கு தண்டனை விழுந்துருமோ? நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன், அதைத்தான் கேளு அப்படிங்கார். யாராக இருந்தாலும் கேளு, கேட்காம இருக்காத. அநியாயப்பட்டு இருந்தவாறு எவ்வளோ மோசம் பண்ணுதான். இப்போ அடுத்து குளத்தை அழிச்சிருவான். அதுக்கு தான் இப்போ கிராமம் விஓ தாசில்தார் எடாலப்பூக்கு எல்லா ஆக்கங்கட்ட கூவைக்கு இன்றைக்கி போடுதார். சர்வ நம்பர் உள்ள நீதிமன்றத்தில் இருந்தால் உள்ள அதிகாரி வரக்கூடாது. அப்போ அவன் பவர் கட்டாகி போச்சு. கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் பவர் கட்டாயிருச்சு. அப்போ நீதிமன்றத்தை அவமதித்து வெளியில் கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் அனைத்தும் தப்பு செய்தான். அப்போ இடம் சம்மந்தப்பட்ட கணக்கு இதுதான் பெரிய தண்டனை. இடத்துல உள்ள கணக்கில் தப்பு செய்கிறவனுக்கு பெரிய தண்டனை. என்ன தண்டனை போட்டிருக்காரு? தூக்கு தண்டனை. கையெழுத்து எதுக்கு, பேனா எதுக்கு பிடிச்சிருக்காரு? ஐயா உச்ச காளீஸ்வர் நீதிமான் எதுக்கு பேனா பிடிச்சிருக்காரு? உனக்கு தண்டனை. நீ எழுதின எழுத்து உன் கையெழுத்து அங்கே நிற்கி தூக்கி தண்டனை. அங்கே உன் குடும்பம்லாம் கண்ணீர் கூத்தலுமா இருக்கும். உயிர் வாழ என்ன கொடுத்துருக்காரு? இருப்பு, இடம், ஆடை, சாப்பாடு, உணவு. தகுத்து விவசாயத்தில் விளைஞ்சா காயின்ஸை கொடுத்து அந்த காயின்ஸில் உனக்கு தேவைப்பட்டதை வாங்கிக்கலாம், போய்க்கலாம். அநியாயப்பட்டு போகக்கூடாது, சரியா? போட்டார். அதுதான் ராஜபாளையம் தாலுகா சுற்றி அடப்பம்னாரா. இப்போ எவ்வளோ தப்பு கணக்கு மதுரையில் போய் ஏறுதா? எப்படி ஏறுதா? சில்லுத்தூர்லாம் தப்பிச்சு ஓடி போயிடுவான். தெக்குப்பாளையம் ராஜபாளையம்லாம் தப்பிச்சு ஓடி போயிடுவான். இந்த 2 நீதிமன்றத்தில் எத்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, மந்திரியாக தப்பிச்சு ஓடி போயிட்டான். மதுரையில் தப்பிக்க முடியாது. அந்த கிட்டி போட்ட கணக்கில் போட்டு அங்கே நிப்பாட்டிருக்க கணக்கு கரெக்டாக வரும், புரியுதா இல்லையா? இந்த கைலாசத்தில் உள்ள கணக்கு மதுரை போகாதில்ல, போகும். அது எந்த நேரம் போகுதுன்னு தெரியாது. மதுரை போன விட்டு தான் முழிச்சு பார்க்குற கேள்வியில் 2 நீதிமன்றத்தில் கேள்வி கேட்பாங்க. மதுரையிலேருந்தே கேள்வி கேட்குற வரும். ஜட்ஜி கோட்டார் கேட்பாங்க, ஐயா உட்காந்துருக்காரு, என்ன கணக்கு, ஏன் இவ்வளவு கணக்கு, என்ன அதிகாரி ஊரை உள்ளே மாட்டி கிடக்கான், இது என்ன அர்த்தம்? அந்த கேள்வி சிலிவுத்தூர் ராஜபாளையமும் வரும், தெக்குப்பாளையம். அப்போ கணக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ உள்ள ஊரா மாட்டுதான். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கான். இதிலே தப்புனா நம்ம மதுரைக்குள்ளே எவ்வளோ தப்பு, தஞ்சாவூரில் எவ்வளோ தப்பு, திருவண்ணாமலையில் எவ்வளோ தப்பு, நெல்லை மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய தப்பு, கன்னியாகுமரியில் எவ்வளோ பெரிய தப்பு, சென்னை மெட்ராஸுக்குள்ளே எவ்வளோ தப்பு. அப்போ தப்பு கணக்கு ஐயா தமிழ்நாட்டுக்குள்ளே பிடிக்காரு. அப்போ தமிழ்நாடு பிடிச்சவொடனே டெல்லி வரைக்கும் பிடிப்பார். இதுதான் கணக்கு. எதுக்கு ஆடுதான்? நிலப்பரப்பு கணக்குன்னு அழிப்போம்னு ஆடுதான் அரசியல்வாதி. மொட்டா பேல பாரத் மாதா அம்மா உட்காந்துருக்கு, பார்வதி அம்மா உட்காந்துருக்கு, பரமசிவன் பார்வதி உட்காந்துருக்காங்க. 2 பேர் லிங்கத்தில் உட்காந்துருக்காங்க. அறிவேட்டத்தனமாக இருக்காதியடா மானிட பிறவி.